ஹாய், ஆப்ஷன் கான்ட்ராக்டில் இந்த மணி கேட்டகரியில் நம்ம ஆப்ஷன் கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் லாபம் கிடைக்குமா, இல்லை அவுட் ஆஃப் த மணி இல்லை ஆப்ஷன் கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் லாபம் கிடைக்குமா? நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது கம்மியான ப்ரீமியமில் வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்டை வந்து பை பண்ணோம் அப்படின்னா லாபம் பார்க்கலாமா, அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்க்கலாம், அதை பார்த்து வந்துடுங்க. ஸோ அதை பார்த்தாலே டீட்டெயில்ஸ் புரிஞ்சிடும். ஸோ எப்போவுமே வந்து இந்த மணியில் வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அவுட் ஆஃப் த மணியில் வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் த மணியில் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அப்படின்னா ஆப்ஷன் கான்ட்ராக்டை ரொம்ப சீப்பான வகையில் வாங்க மட்டும் தான் முடியும், தவிர லாபம் பார்க்க முடியுமா கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ இதுவே இந்த மணியில் வந்து ப்ரீமியம் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் லாபம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு பொருளை நீங்கள் வாங்க போகிறீங்க, ஸோ அந்த பொருளோட விலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கனால தான் பொருளோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த மணி கால் அண்ட் இந்த மணி புட். ஸோ இதில் வந்து ப்ரீமியம் ப்ரைஸ் ஏன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அது நமக்கு சாதகமாக வர வாய்ப்பு இருக்கனால தான் அது அதிகமாக அந்த அதிகமான முறையில் இருக்குது. ஸோ ப்ரீமியம் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கனால அதை வாங்க சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கம்மியான ப்ரைஸ், அதாவது அவுட் ஆஃப் த மணியில் கம்மியான ப்ரைஸில் இருக்கனால அதை மக்கள் வாங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. ஏன்னா அந்த கம்மியான ப்ரைஸில் வாங்கிட்டு இன்கேஸ் கம்மியான ப்ரைஸில் வாங்கிட்டு லாபம் பார்த்துட முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆசையில் வாங்குவாங்க. பட் எப்போவுமே வந்து இந்த மணி கால் ஆர் புட், ஸோ இந்த கேட்டகரியில் மட்டும்தான் லாபம் வந்து எதிர்பார்க்கலாம் அவுட் ஆஃப் த மணியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த மணியாக அவுட் ஆஃப் த மணியாக பார்த்தீங்கன்னா இந்த மணிலாம் நீங்கள் லாபம் எதிர்பார்க்கலாம்.